ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. பசங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வந்து நம்ம 10 to 12 ராவு காலத்துக்குள்ளே இன்றைக்கி வந்து வீட்டில் விளக்கேற்றிடலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எப்போவுமே 10 to 12 தான் ராவு காலம் வரும். அந்த நேரத்தில் வந்து நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றக்கூடாது. கோயிலில் தான் ராவு காலத்தில் வந்து விளக்கேற்றணும். இப்போ வந்து நிலைவாசல் அலங்காரம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா நிலைவாசலில் வந்து ஒரு துணிச்சு தொடச்சிட்டு கோலம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 5 இடத்துல வந்து நான் வந்து பொட்டு எப்போவுமே இந்த மாதிரி தான் நான் அலங்காரம் பண்ணுவேன். 5 இடத்துல வந்து பொட்டு வச்சுக்கலாம். பொட்டு வச்சுட்டு 2 பக்கமே வந்து ஒரு செவந்தி பூ வச்சு இப்படி தான் சிம்பிளாக தான் என்னோடய அலங்காரம் எப்போவுமே இருக்கும். இது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இது முடிச்சுட்டு அடுத்து பூஜை ரூமில் வந்து ஃபஸ்ட்டு சாமிக்கு வந்து பூ வச்சாச்சு. பூ வச்சுட்டு இன்றைக்கி மாம்பழம் தான் நெய்வேத்தியம் பண்ண போகிறேன். பச்சை கற்பூரத்தை வந்து அந்த பஞ்சபாத்திரத்தில் உள்ள தண்ணியில் சேர்த்துக்கலாம். எடுத்து வந்து சாமிக்கு வந்து விளக்கேற்றியாச்சு. அடுத்து வந்து கற்பூரம் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கப் சாம்பிராணியை வந்து சாமிக்கு காட்ட போகிறேன். இந்த சாம்பிராணி நம்ம வந்து வீட்டில் வந்து சாம்பிராணி ஏற்றுறனால வீட்டில் இருக்க கெட்ட சக்திகள் வந்து நெருங்காமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த சாம்பிராணி நம்ம வீட்டில் ஏற்றுறோம். அடுத்து வந்து தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுடலாம். அந்த சாம்பிராணியை நம்ம வீடு பூரா எல்லா இடத்துலையுமே காட்டணும். அப்போ தான் வந்து வீடே மணக்கும். வெள்ளிக்கிழமை ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் நமக்கு. அவ்வளோதான். இந்த மினி விளாக் இங்கே முடியுது. அடுத்த மினி விளாக்கில் சந்திக்கலாம். பாய்.